இருக்கிறார் சுவாமி. இந்த ஊரில் அவருக்கு குழந்தையானந்த சுவாமின்னு பேர். அவர் வரலாற்றை நம்ம அடுத்தாப்பில் பார்க்க போகிறோம். ஒரு முறை சாமி திண்டுக்கல்ல உட்கார்ந்துருக்கார். ஒரு வீட்டு மாடி. யார்? குழந்தையானந்த சுவாமிகள். குழந்தை மாதிரி இருப்பார். இந்த வானீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். யாராவது சாப்பாடு ஊட்டுனா சாப்பிடுவார். அநேகமாக குழந்தை தான். மனசுலையும் குழந்தை. நம்மெல்லாம் குழந்தையாக மாறினாத்தான் கடவுள் நமக்கு பக்கத்தில் வருவார். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான். வயிற்றில் பிறக்கிற பொழுது நல்ல குழந்தையாகத்தான் இருந்தோம். பின்னால் தான் கள்ளம் கபடு சூது வாது எல்லாம் சேர்ந்து வச்சு மனசளவில் குழந்தையாக மாறினாத்தான் கடவுள்கிட்ட போக முடியும். சாமி குழந்தையானந்த சுவாமியாக உட்கார்ந்துருக்கிறார். திண்டுக்கல்ல ஒரு வீட்டு மாடியில் ஒரு செட்டியார் அங்கேருந்து வந்து காலில் விழுந்தார். சாமி, நாளைக்கு என் பொண்ணுக்கு திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம். சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். அவ்வளவுதான். செட்டியார் காலில் விழுந்தார். பழமெல்லாம் வச்சார், கும்பிட்டார், போயிட்டார். மறுநாள் சாமி திண்டுக்கல்லே உட்கார்ந்துருக்கார். எல்லாரும் பார்க்குறாங்க. கல்யாணத்துக்கு போவாரா, திருப்பரங்குன்றத்துக்கு போவாரா? திண்டுக்கல்லேருந்து திருப்பரங்குன்றம் போகணுமே, எப்படி போகிறார்? ஒன்று யாருக்கும் தெரியாது. சாமி அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கார். கல்யாணம் காலையில் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரி திண்டுக்கல்ல சாமி மேலே மாடியில் உட்கார்ந்துருக்கார். அந்த செட்டியார் அங்கேருந்து வந்தார். சாமி காலில் விழுந்து கும்பிட்டார். சாமி அப்படியே உட்கார்ந்துருக்கார். பிரம்மமாக உட்கார்ந்துருக்கார். சுற்றி இருந்தவங்கெல்லாம் பார்க்குறாங்க. நேற்றுக்கு செட்டியார் கூப்பிட்டார், சாமி போகலை, என்னமோ மன வருத்தப்பட போகிறார். செட்டியார் என்ன சொன்னார் தெரியுமா? சாமி, நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணதை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன் சாமி. இவ்வளவு தூரம் எனக்காக ஒரு மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு வந்தீங்களே சாமி, நான் எப்படி மறக்க முடியும்? காலில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுதார். சாமி சிரிக்கிறார். எல்லாருக்கும் அப்பத்தான் தெரிஞ்சுது, ஓ, சாமி மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு போறாப்பல போயிருக்கார், இங்கே இருக்காப்பல இருந்திருக்கார். நம்ம பார்வைக்கு இங்கே தெரிகிறார், திருப்பரங்குன்றத்தில் அங்கே தெரிகிறார். அந்த செட்டியார் கண்ணீர் விட்டு அழுதார். அந்த குழந்தைகள் நன்றாக வாழ்த்தப்பட்டார்கள். குழந்தையானந்த சுவாமிகள் மதுரையை சுற்றி நிறைய திருவிளையாடல்களை செய்தார்.